ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 91, 92 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 90 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த இன்ஃபர்னல் லோட்டஸில் இருக்க எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பான். அப்புறம் அதில் எக்ஸஸாக இருக்க எனர்ஜியை நம்ம லோலாவோட ஐஸ் பவரோட கண்ட்ரோல்னால அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாம் போட்டு தள்ளியிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த G17 ரூயினோட சென்டர் பிளேஸுக்கு போனா நிறையவே டென்டகல் ஜாம்பிஸ் வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். அங்க நிறைய டென்ஸான ஃபாக் இருந்ததுனால நம்ம ஹீரோவும் அவனோட டீம் விட்டு தனியா பிரிஞ்சு வந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்கிருந்த மொத்த ஜாம்பிஸோட கதையும் முடிச்சுட்டு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட போன்ல வேற சிக்னல் இல்ல. எப்படியோ லக்கிலி இந்த G17 ரூயினோட மேப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என் டீம்மேட்ஸை போய் தொலை வேண்டியதுதான் அப்படின்ட்டு போறான். அப்போ அவன் பின்னாடி ஒரு அட்டாக் வருது. அவனும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு எவன்டா இது அப்படின்னு கேட்கறான். பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அந்த ப்ளூ விங்டு பீட்டில் கிட்ட மாட்டி விட்டு போனானுங்கல்ல, அந்த டீமோட பிரசிடென்ட்டும், என்னடா கிளாஸ் 10 சேர்ந்த குப்பை, நீ அந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா, அந்த பீஸ்ட் எல்லாம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், அட நீங்க தான் வந்திருக்கிறதாடா, நான் கூட நீங்க தப்பிச்சு போயிட்டீங்க, உங்களை ரிவெஞ்ச் எடுக்க முடியாதோ அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டேன். இப்ப அந்த கணக்கையும் தீர்த்திர வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அந்த கிளாஸ் 2 சேர்ந்தவனும், அட எங்கடா உன்னோட டீம்மேட்ஸ் யாரையும் காணோம், ஓ எல்லாம் செத்துட்டானுங்களா, சே என்டர்டைன்மெண்ட் வேற மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும், டே தம்பி நீ ஒன்றும் அவ்வளோலாம் வருத்தப்பட வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சாக கிடையாது, இந்த ஃபாகுனால ஜஸ்ட் பிரிஞ்சு மட்டும்தான் போயிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல்ல இருந்து நாங்க 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறான். அவனும், டே குப்பை, நீ அந்த 6th ஆர்டர் எவால்டு பீஸ்ட்டை கொன்னு அந்த கிறிஸ்டலை எடுத்துட்டு வந்தோன்னு சொன்னா நம்பணுமா, யாரடா ஏமாத்த பாக்குறேன்னு கேட்கறான். அப்ப ஹீரோ கிட்ட இருந்து வர ஆராவை பார்த்துட்டு, இது இன்ஃபர்னல் லோட்டஸோட ஆராவாச்சே, அதை நீ எப்படா அப்சர்வ் பண்ணன, நீ என்ன மனுஷனா இல்ல எவால்டு பீஸ்டா, ஒரு ஹியூமன்னால அந்த இன்ஃபர்னல் லோட்டஸை அப்சர்வே பண்ண முடியாது, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், டே முட்டா பசங்களா, போயும் உங்களோட சேர்த்து என்ன கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா, என்னால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அந்த சிவப்பு மண்டையனும் டென்ஷன் ஆயிட்டு, டே குப்பை, உன்னால அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட டோட்டல் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணியிருக்க முடியாது, அதில் எக்ஸஸ் ஆன எனர்ஜி கொஞ்சம் இருக்கும், அதனால நாங்கள் உன்னை கொன்னுட்டு அந்த எனர்ஜியை நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறோம், இப்படி வாண்டடா வந்து சாவ போறியடா பொடி பயிலே அப்படிங்கிறான். ஹீரோவும், டேய் இந்த இன்ஃபர்னல் லோட்டஸை நான் அப்சர்வே பண்ணலனாலும் உங்களால் என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிங்களா, நீங்க எல்லாம் ஜஸ்ட் குப்பைங்க மட்டும்தான் அப்படிங்கிறான். அவனும், டே ஓவரா வை பேசுற, இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்ப அந்த சிவப்பு மண்டையினும், பரவாயில்லண்டா உன்னோட ரிஃப்ளெக்ஸே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மொட்டையும், டே தம்பி என்னோட ஸ்வாடு வருது, கொஞ்சம் நவுந்து போ அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். இதுல அந்த மொட்டையும், எப்படா உங்ககிட்ட இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும், இரா தம்பி உனக்கு இனிமேலும் போர் அடிக்காது, இதோட முடிச்சிடறான் அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 அப்படின்னு அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவனும் கருகி போயிட்டு, டே அந்த பொடி பையனை போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸும், என்னது ஒரு 4th ஆர்டர் வாரியரை வெறும் 2 மூளை தோக்கடிச்சிட்டானா, யாரா இந்த மான்ஸ்டர், இவன் கூட நாங்க எப்படா போய் சண்டை போடுறது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கிளாஸ் 2ஓட பிரசிடென்ட்டும், இல்ல இவங்கிட்ட இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜி இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த முட்டால் யூஸ் பண்ற டெக்னிக்கும் ஃபயர் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி டே ஜிபிடாக் எங்கடா இருக்க, உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, சீக்கிரம் வாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த புகை மூட்டத்துல இருந்து 3 பேர் வந்துட்டு, டே என்னடா போயும் ஒரு பொடி பையனை உங்களால தோக்கடிக்க முடியல, உங்களுக்கு வெக்கமா இல்ல, என்னடா இவ்வளவு பெரிய குப்பையா இருக்கீங்களே அப்படின்ட்டு வரான். ஹீரோவும், என்னது 5th ஆர்டர் வாரியரா, அப்படின்னா இவனுங்கெல்லாம் இவனோட சீனியராச்சே, டே நீங்க எல்லாம் அப்பர் கிளாஸ் சேர்ந்தவனுங்க, இந்த கிரவுண்ட்ல என்னடா பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த ஜீப் டேக்கும், டே தம்பி நாங்க ஒண்ணு இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வரல, எங்களோட மிஷனே வேற, அது உன்னை ஹண்ட் பண்றது அப்படின்னு சிரிக்கிறான். இவனை வந்து நம்ம ஜீப் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவும், டே இந்த ரீஜியன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸே ஜாம்பிஸையும் பீஸ்ட்டையும் கொன்னு அதுகிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்காக தான் வராங்க, ஆனா அவங்க சண்டை போடும் போது நீங்க குறுக்குள்ள பூந்து அவனுங்களை ஈஸியா கொண்டுட்டு அவனுங்க கிட்ட இருக்க லூட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி அப்பர் கிளாஸ் சேர்ந்தவங்க ஒரு ஹண்டரா இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜீபம், அட என்னப்பா தம்பி, ஒவ்வொரு வருஷமும் வர ஸ்டூடெண்ட்ஸே இங்க இருக்க என்வரான்மெண்ட்ல அடாப்ட் ஆகி அவங்களோட ஸ்கில்ல ஷார்ப் ஆகிறதுக்கு தான் வரானுங்க, அதில் வரவனுங்க எல்லாம் குப்பையா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு சில
சிலர் வரானுங்கல்ல, அவனுங்க கதையை யாரு முடிப்பாங்க? அதுக்கு தான் நாங்க இருக்கோம். அப்புறம் உண்மை என்னன்னா, நாங்க உங்க சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு ஹெல்ப் தான் பண்றோம். ஏன்னா உங்கள மாதிரி ஒரு சில குப்பைங்களை நாங்க எலிமினேட் பண்றோம் இல்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமான்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்படின்னா இந்த ஃபாகுக்கு நீங்க தான் காரணமான்னு கேக்குறான். அந்த ஜீபோம் சே கண்டிப்பா நாங்க கிடையாது. ஏன்னா இந்த G17 ரூயின்ல நிறையவே ஹை லெவலான ஜாம்பி மான்ஸ்டர் இருக்கு. அது மூலியமா தான் இந்த ஃபாகு கிரியேட் ஆகுது. ஆனா உங்களை ஹண்ட் பண்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் அப்படிங்கிறான். ஹீரோவும் டேய் இந்த மாதிரி புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி ஏமாத்துவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி இனிமேலும் இந்த மாதிரி குப்பைங்க சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு தேவையில்லை, நான் எலிமினேட் பண்றேன் அப்படிங்கிறான். அந்த செகண்ட் கிளாஸ் சேர்ந்தவனும் டேய் நீ சாகிற வரைக்கும் கத்திட்டே தான் கிடப்பியா? சரி டேய் ஜீபு நீ மட்டும் இவனை கொன்ன அப்படின்னா அவனோட பேக்ல இருக்க எல்லாமே உனக்கு தான், நான் எதையுமே எடுக்க மாட்டேன். அப்புறம் இவனோட சாவு ரொம்பவே கொடூரமா இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த ஜீபம் அட அவ்வளவுதானே, உன்னோட ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்ட்டு டேய் பசங்களா சீக்கிரமா அவன் கதையை முடிங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் சண்டை கூடியாரான். அப்புறம் நம்ம கெர்லோஸை காட்டுறாங்க. அவனும் அந்த ஃபாகுக்குள்ள நின்றுட்டு எங்கடா போய் தொலைஞ்சானுங்க, ஒருத்தனையும் காணோம். அப்புறம் இந்த ஜாம்பிஸ் வேற போயும் இதுகிட்ட நான் தனியாவா வந்து மாட்டிக்கணும் அப்படின்ட்டு செத்து போங்கடா முட்டாள் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு அங்க அட்டாக் பண்றான். பார்த்தா ஒரு ஸ்வாட் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு டே கெர்லோஸே நீ என்ன கண்ணை மூடிட்டா சண்டை போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் இல்ல எங்களை கொன்னு இருப்படா அப்படின்ட்டு நம்ம பிளாக் வரா. அவனும் அட போங்கடா டே, நானே அந்த டென்டக்கல் ஜாம்பிஸ் தான் வந்துருச்சோ அப்படின்னு பயந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டேன். நானும் தனியா நின்று எத்தனை ஜாம்பிஸ் தான் அட்டாக் பண்ணட்டும், கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கேன், எங்கடா போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு கேட்கறான். பிளாக்கும் என்னது நீ தனியா இருக்கியா அப்படின்னா லோலாவும் ஃப்ராஸ்டரும் எங்கடா அப்படின்னு கேட்கறா. கெர்லோஸும் அட அவனுங்க என் கூட இருந்திருந்தா நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் நாம இந்த ஃபாக்ல இருக்கிறதுனால இன்னுமே நம்மளோட போனுக்கு சிக்னல் வரல, இப்போ அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு கேட்கறா. குல்லாவும் சரி இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஜீபம் இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படா போயும் உன்ன மாதிரி ஒரு குப்பை இத்தனை பேர்த்த தோக்கடிக்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த செகண்ட் கிளாஸை சேர்ந்தவனும் அடே அவன் வந்து அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்றது ஃபயர் டெக்னிக் அப்படிங்கிறதுனால அதோட எஃபெக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இருந்தாலுமே அவன் இன்னும் அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜியை ஃபுல்லா கன்சியூம் பண்ணல அப்படிங்கிறான். அந்த ஜீபம் அட அப்படியே கதை, இது தெரிஞ்சிருந்தா நம்ம இவன் கூட சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லையே, இவனை முடிக்கிறதுக்கு தான் ரொம்பவே ஈஸியான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஃபயர் அட்டாக்ல ஒருத்த மாட்டிக்கிட்டே டே என்னை காப்பாத்துங்கடா நான் இங்க சாக விரும்பல அப்படின்னு கதறான். அந்த ஜீபம் குப்பைங்களா உங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு டேய் யாரும் இங்க இருந்து நவரக்கூடாது, அவனால அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால கூடி சீக்கிரம் அவனே செத்து போயிடுவான். நாம அவன் கூட சண்டை போடுறது அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க கொஞ்சம் நல்லா பாருங்க அவன் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி இருக்கான். அதனால நாம அவனை தனியா விட்டாவே போதும், அந்த இன்ஃபர்னல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியாம அவன் பாடி வெடிச்சு செதறிடும். அப்புறம் அவன் உங்களை அட்டாக் பண்ண வந்தான் அப்படின்னா அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் மட்டும் பண்ணுங்க, அவனால ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது அப்படின்ட்டு என்னடா குழந்தை பையா உன்னால அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோவை சுத்தி நின்னுட்டானுங்க. ஹீரோவும் இல்ல நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கான், என்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாம இப்படியேவும் என்னால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, இங்க லோலாவும் இல்ல, அதனால என்னோட எனர்ஜியை சப்ரஸும் பண்ண முடியாது, நான் இப்ப என்னதான்டா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஜீபோன் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து டே பொடி பையில உன்னை அவ்வளவு ஈஸியா நாங்க விட்டுருவோம்னு நினைச்சியா, இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம லோலா வந்து அவனோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டா. ஹீரோவும் என்னது லோலாவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எனக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு, பிரின்சஸ் வந்து ஒரு நைட்டை காப்பாத்தி கூட்டிட்டு வராளா, சரி ஆபத்துக்கு பாவம்ல உசுரோட இருந்தா சரிதான் அப்படிங்கிறான். லோலாவும் டே நீ ஒன்னும் நைட் இல்ல ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி லோலா இந்த 4-5 குப்பைங்களோட கதையை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம நாயத்தை வச்சுப்போம் அப்படிங்கிறான். அந்த ஜீபம் பரவாயில்லாம் இந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டுலாம் இருக்கா அப்படின்ட்டு வரான். அப்போ இந்த செகண்ட் கிளாஸை சேர்ந்தவனும் டே ஜீபு நீ அதை பாத்தியா, அந்த பொண்ணு அவளோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட பவரை கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிறா. அந்த ஜீபம் பரவாயில்லாம் இந்த பொண்ணு ஐஸ் சோர்ஸ் பவரை ட்ரெயின் பண்ணியிருக்கா, இருந்துட்டு போட்டோம் இந்தாமா பொண்ணு நீ கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ இல்லைன்னா உனக்கும் காயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் அங்க மீதி இருந்தவனுங்களை சமாளிச்சுட்டு இருக்கான். நம்ம லோலாவும் அங்க இருக்கவனுங்களை தூக்கி போட்டு விளாசிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த ஜீபம் இல்ல இவனுங்க 2 பேருமே ரொம்ப ட்ரெயின்டா இருக்கானுங்க, அதுலயும் இந்த பொண்ணு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸா சண்டை போடுறா, இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 4th ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கலாம், முதல்ல இவ கதையை தான் முடிக்கணும் அப்படின்ட்டு டே பசங்களா எல்லாரும் அந்த
பொண்ணோட கதையை முதல்ல முடிங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே பிரசிடென்ட் அப்படின்ட்டு நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு வந்தவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு என்னோட பிரின்சஸுக்கு ஒண்ணுனா நான் வருவேன்டா தக்காளி முடிஞ்சா இப்ப இவன் மேல கை வைங்கடா அப்படின்னு மாசா டைலாக் பேசிட்டு இருக்கான். அந்த ஜீபம் யாரா இவன் பைத்தியக்காரனா இந்த அளவுக்கு எப்பரா இவனால பவரை பொசஸ் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஜம்ப போட்டு இந்த டெக்னிக்கை நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கான டைம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்றான். பார்த்தாங்க பயங்கரமான பிளாஸ்ட். அந்த ஜீபோ நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து வாயை பொழந்துட்டு என்னது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கோல்டன் டெக்னிக்கை இவன் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கானா, உண்மையிலேயே இவன் எந்த ஃபேமிலி தான்டா சேர்ந்தவன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் பரவாயில்ல இந்த அட்டாக் நல்லா தான் இருக்கு, அதுவும் என்னோட இன்ஃபர்னல் லோட்டஸோட பவர் இருக்கிறதுனால இன்னுமே பயங்கரமா இருக்கு அப்படின்னு அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அந்த ஜீப் அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இவனால எப்படா ஒரே சமயத்துல இத்தனை பவர்ஃபுல்லான டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது, சரி அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அந்த செகண்ட் கிளாஸை சேர்ந்தவன நம்ம ஹீரோவோட அட்டாக் முன்னாடி நிறுத்துறான். அவனும் டே சைக்கோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஜீபம் சாரிப்பா இங்க சாவறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அந்த ஜீபும் இந்தாண்ட திரும்பி பார்த்தா நம்ம லோலாவும் அவனுங்க எல்லாத்தோட கதையும் முடிச்சு வச்சிருக்கா. இதை பார்த்து அந்த ஜீபும் மிரண்டு போயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படா ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியும், கடவுளே நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட டைகர் கிளா டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு எங்கடா அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போக விட்டுருமா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஜீபம் யாரா இவனுங்க போயும் இந்த சைக்கோஸ் கிட்ட வந்தா மாட்டணும் அப்படின்னு மிரண்டு போய் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். அவனும் டே என்னோட ஃபயர் லோட்டஸோட பவர் உனக்கு வேணும்னு தானே கேட்ட, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஜீபோ நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து கதறிக்கிட்டே டே நான் மூன் விங் லீஜன்ல ஒரு மெம்பரா இருக்கேன், என்னை மட்டும் நீ கொன்ன உன்னோட சாவு கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது மூன் விங் லீஜனா, யாரா அந்த முட்டா பசங்க, இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறான். அந்த ஜீபோ டே குழந்தை இதை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து சரி ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிட்டான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு எப்பட்றா இவ்வளவு வேகமா போனேன், இது என்ன மாதிரியான டெக்னிக்டா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுகிட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு திரும்பி வருவான்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஆமா லோலா இந்த மூன் விங் லீஜனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறான். லோலாவும் ஆமா இதை தெரியாம யாராவது இருக்க முடியுமா, இந்த உலகத்துல இருக்க லார்ஜஸ்ட் மெர்சனரி குரூப் அவங்களோட தனிப்பட்ட வேலையே அசாசினேஷன் தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் மெர்சனரி குரூப்பா, அப்படின்னா இவனுங்களோட ஆளுங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருப்பானுங்களா அப்படின்னு ஷாக்லயே கேட்கறான். அவளும் ஆமா அது மட்டும் இல்லாம அந்த மெர்சனரி குரூப்போட லீடர் 9th ஆர்டர் வாரியர், அதுலயும் இந்த மெர்சனரி குரூப் எதுக்கு இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா அந்த மெர்சனரி குரூப்பை சேர்ந்த ஏதாவது ஒரு மெம்பரை யாராவது ஒருத்தன் கொன்னுட்டாங்க அப்படின்னா அந்த மெர்சனரி குரூப்ல இருக்க கடைசி மெம்பர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த கொன்னவனை தேடி பழி வாங்காம விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு சில கதைகளும் இருக்கு. இந்த மூன் விங் மெர்சனரி குரூப் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு சின்ன கிங்டத்தை டோட்டலா அழிச்சிட்டாங்க, அதுவும் ஒரே வாரத்துல. அந்த கண்ட்ரில இருந்த ஒருத்தவங்க கூட உயிரோட மிஞ்சல அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது இவனுங்க இவ்வளவு மோசமானவனுங்களா, இதுக்கு பேர் தான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போனதா, நான் மட்டும் அவனை கொன்னு இருந்தேன் என் கதை என்ன ஆவறது, இன்னைக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் லக் இருந்திருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆமா லோலா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு கேக்குறான். லோலாவும் உனக்கு இவனுங்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.